ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னாக்கா துலாம் ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று திருக்கணிதப்படி உங்களோட ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துக்கு கடக வீட்டுக்கு பயிற்சி அடைய போகிறார். அப்போ உங்கள் லக்னத்துக்கு 3 6ஆம் அதிபதி தனக்கு 9ஆம் இடத்துல கடந்த ஒரு வருட காலம் இருந்தார். இந்த நேர காலகட்டத்தில் 10ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் வர இருக்கிறார். அப்போ இந்த நேர காலகட்டம் வரலும் 9ஆம் இடத்துல இருந்தார் குரு பகவான், 10ஆம் இடத்துக்கு வராரு. இது ஓரளவுக்கு யோகம் தானா அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு நியூட்ரலான ஒரு காலகட்டங்கள் தான் சொல்லணும். ஏன்னா 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி தரும்ன்றது விதிங்க. இப்போ 10இல் குரு இருந்தால் பதவியில் மாற்றம் ஏற்படும்ன்றது விதிங்க. இருக்கிற தொழிலை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு எண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாகுன்ற விதிங்க. அடுத்தது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6ஆம் அதிபதியாக வராருங்க. எப்பொழுதுமே 2, 6, 10ஆம் இடங்கள் எல்லாமே தொழில் வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். பணபர ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. 2, 6, 10ஆம் அதிபதிகள் ஒரு இடத்துல சேர்ந்தாலோ பார்த்தாலோ பரிவர்த்தனை ஆனாலோ ஒரு நல்ல ஒரு யோகமான அமைப்பு. அப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கனால இந்த வருட காலகட்டத்தில் மற்ற விதத்தில் ஒரு சில சோதனைகள் ஏற்பட்டாலும் கூட வருகின்ற 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2027 ஜூலை மாதத்துக்குள்ளார தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை சந்திக்க போகிறீங்க. வெகு நாட்களாக கட்ட முடியாமல் கடன் சுமைகள் எல்லாமே இந்த நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் போதுமானதுன்று விதிங்க. அப்போ 10ஆம் இடத்துல குருபகவான் இருந்தால் தொழில் வளர்ச்சி மேலோங்கும். சொந்த தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தொழில் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாமன்ற மாதிரி இருக்கும். அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு அரசு உத்தியோக அமைப்புகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்றது சொல்லலாம். அதே வேளையில் அரசாங்கத்தோடு தொடர்புடையவங்க, அரசியலில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றது சொல்லலாம். அடுத்து இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை இருக்கிறத காட்டிலுமே அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமடையுங்க. அப்போ இவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது 10ஆம் இடத்துலேருந்து உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம், கல்வியை சொல்லக்கூடிய இடங்க. இப்போ துலாம் ராசி அன்பர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் கல்வியில் வளர்ச்சியை பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். பணப்பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் செய்யக்கூடிய அமைப்புகள், அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோக காலகட்டங்கள், குலதெய்வத்துக்கு மட்டடிக்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் ஏற்படுறது, திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாக்கக்கூடிய காலகட்டங்கள், இந்த மாதிரி பல்வேறு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சி அடைய போகிறீங்க அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த நேர காலத்தில் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை குரு பகவான் சமசப்தமாக பார்க்க இருக்கிறாங்க. 4ஆம் இடம் வீடு மனை வாசல், வண்டி வாகனம் சுகங்க. இப்போ தாயாரின் உடல்நிலை சொல்லக்கூடிய அமைப்புங்க. இப்போ துலாம் ராசி என்பவர்களோட தாயாருக்கு ஏதாவது உடல் ரீதியான தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்கு, வெகு நாட்களாக மருத்துவத்தையே நாடிட்டு இருக்கோம், எப்போ தான் ரெக்கரி ஆகுமோ தெரியல அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இந்த வருட காலகட்டத்தில் உங்களோட தாயாரின் உடல்நிலையானது கொஞ்சம் மீண்டு மருத்துவ செலவுகள் இல்லாமல் தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான இந்த நேர காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடம் வண்டி வாகனம் சொல்லுங்க. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் இந்த நேரம் உண்டு. புதுமையான வீடு மனை வாசல் வாங்கி கட்டுவதற்கான யோக காலகட்டமும் இந்த நேரம் உதயமாகுதுங்க. ஒருவேளை அழியா சொத்துக்கள் வாங்கி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா யோசிக்காமல் இந்த நேரத்தில் அழியா சொத்துக்கள் வாங்கி வீடு கட்டுவதற்கான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். அந்த சொத்துமே பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்தோட இந்த குரு பகவான் தொடர்புறதுனால 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடனையும் சொல்லக்கூடிய இடங்க. அப்போ ஏதாவது வீடு கட்ட போகிறீங்கன்னா கடன் வாங்கி லோன் போட்டு வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும். ஏன்னா அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புங்க. 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தை பார்க்கறது யோகம். 6ஆம் இடத்தில் சனி பகவான் நின்று குரு பகவான் பார்க்கறது யோகம் அப்படின்றீங்க. அப்போ இந்த 6ஆம் இடத்துல இந்த சனி பகவான் நிற்கிறது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு தான். 3, 6, 10, 11ஆம் இடங்களில் எப்பொழுதுமே சனி பகவான் நின்றார் அப்படின்னாக்கா தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள். இது இந்த ஒரு வருடத்தில் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த 2028 காலகட்டம் வரலுமே துலாம் ராசி என்பவர்களுக்கு தொழிலில் ஒன்றலும் ஒருபோதும் கவலைப்படாதீங்க. தொழிலில் நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க.
தொழிலில் வருமானங்கள் உருவாயிடும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்கீங்க. கடன் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய காலகட்டம் உருவாகும். எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்களுக்குன்ற பேர் புகழ் கௌரவம் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. இப்போ அது மட்டும் போதாதுன்னா அந்த 6ஆம் இடத்தையே குரு பகவான் பார்க்கறதுனால அந்த உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்கள், எதிராளிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரம் இருந்துட்டு இருக்குன்றீங்க. அப்போ இந்த குரு பயிற்சியானது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த பயிற்சியை தவிர தளர்ச்சி நேர்ந்த பயிற்சி கிடையாது. ஆனால் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கனாக்கா, வாய்ப்பு கிடைச்சால் வீட்டை விட்டு வெளியூர் வெளிமாநில தொடர்புகள் பெறது நல்லாயிருக்கும். இருப்பிடத்தை இடத்த மாற்றிக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றீங்க. அடுத்தது இந்த ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது குழந்தைகள்னால அவ்வப்போது மருத்துவ செலவுகள் உருவாகும். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் உருவாகிறதுனால கொஞ்சம் குழந்தையின் வளர்ப்பு முறையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும். அடுத்தது 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு ஞானோதிக ஒரு அமைப்பு அப்படின்றது சொல்லுவோம். இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் மனசில் என்னெல்லாம் படுதோ அதெல்லாம் நடக்கிறத தான் மாட்டீங்க. இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வருகின்ற டிசம்பர் மாதம் 2026 டிசம்பருக்குள்ளார நீங்கள் பார்க்கக்கூடிய கனவுகள் பணிதமாகுன்றிருவீங்க. 11ஆம் இடத்துல கேது இருந்தால் கனவுகள் வரும். அந்த கனவுகள் பணிதமாகுன்றிருவீங்க. நல்ல கனவுகளாகவே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த நேர காலங்களில் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் கேது இருக்கனால உங்களோட சொல்வாக்கானது செல்வாக்கு மிக்கதாக இருக்கிறத பார்க்க முடியுன்றீங்க. அப்போ இந்த துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு அதிர்ஷ்டகரமான குரு பயிற்சியாக இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அது உங்களோட வலிமையில் இருக்குன்றீங்க. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதத்தையும் ஒரு முறை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்த வரக்கூடிய 13 மாதங்கள் 2026 ஜூன் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் வரைக்கும் குரு கடகத்தில் சஞ்சரிக்கிறார். அதில் 3 மாதம் பாருங்க, நவம்பர் டிசம்பர் 2026, ஜனவரி 2027, ஆண்டின் கடைசியும் அடுத்த வருஷத்தின் ஸ்டார்டிங்லையும் பாருங்க அதிவக்கரமாக சிம்மத்துக்கே வருகிறார். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல் 5 மாதங்கள் அவர் 10ஆம் இடத்துக்கு சில தொழில் வேலை மாற்றங்களை கொடுத்து, அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதம் 11ஆம் இடத்துக்கு நல்ல சிறப்பான சில நல்ல விஷயங்கள், லாபங்கள், சுப விஷயங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரருக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கிறது. நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளதுவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில போகிறதில்ல. இப்போ பாருங்க, துலாம் ராசிக்கு உச்ச குருவாக 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நிறைய அந்த பேங்கிங் லைனில் இருந்தவங்க, ஃபினான்ஷியல் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் தன் வீட்டை தன்னையே பார்க்குறாருங்கிற 6ஆம் வீட்டை பார்த்து வலுக்கிறார். ஸோ ருணச்சத்ரு பாவம் வலுக்குது துலாம் ராசிக்கு. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதுசாக ஏதோ சீனியர் சிட்டிசனுக்கு நோய் வருவது, 45-50 வயசுலேயே பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் அது மாதிரி சில தொந்தரவுகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது. அதே மாதிரி கடன்கள் அதிகமாக போகிறது, பர்சனல் லோனு, வியாபாரம், தொழில் இருக்கிறவங்களுக்கு கடன் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதிகமாக போயிடுச்சுங்கிற மாதிரி அமைப்பு. அதே மாதிரி உறவுகள்லையும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது ஒரு பொதுவான பலனை ஒழிய உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது பண விஷயத்துக்கு பிரச்சனை இல்லை. பணப்புழக்காட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் கடன் விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடம்பு உபாதைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி உறவுகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு மாதிரி லோன் போட்டு ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பழைய வீட்டை அப்கிரேட் பண்ணுறது, புதிய கார் வாங்குறது, பழைய காரை கொடுக்கறது, எல்லாமே அது மாதிரி வண்டி, வாகனம், வீடு, இடம் அது மாதிரி விஷயத்தில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் ஆகக்கூடிய குரு பயிற்சி நன்றாக குடிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டின் கடைசியில் 11ஆம் இடத்துக்கு போகும்பொழுது நல்ல லாபங்கள், நல்ல சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் எடுக்கக்கூடிய அமைப்பும் வருகிறதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ 10ஆம் இடத்துல குரு வரும்பொழுது தொழில், ஃபினான்ஸ் தொழில், வட்டி தொழில், பேங்கிங் தொழில், சொல்லி கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்க, பிரின்சிபலாக இருக்கிறவங்க, டீச்சராக இருக்கிறவங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, டீனாக இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கோல்டு பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் நல்லது இருக்குது. ஸோ இந்த நேரத்தை ஓரளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம சில காரியங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி நல்லது. 6ஆம் இடத்திலிருந்து கடன் நோய் எதிரியை குறைத்து கொண்டிருந்த சனியை குரு பார்த்து ஓரளவுக்கு தன்மைப்படுத்துகிறார். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல ராகு,
11ஆம் இடத்துல கேது இருந்து குழந்தைகளுக்காக மெனக்கெடுதல், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொதுவாக பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வந்தா பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல குரு வந்தா பிரச்சனை கொடுக்க போறது இல்லை. என்னன்னா சில கடன் விஷயங்கள், உடல் உபாதைகள் விஷயங்கள், தொழிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றங்கள், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முன்னேறுறது, வேலையில் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அடைகிறது, கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகுறது, அது மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குதே ஒழிய ஒன்றும் தவறான அமைப்புகள் இல்லை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு வருது, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் வந்து துலாம் ராசியில் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களாங்கிறதெல்லாம் எல்லாம் ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய பலாபலன்களை பார்த்து எது மாதிரி விஷயங்கள் ஷார்ட் டேர்மில் வரக்கூடிய அமைப்பு இருக்குது, பாஸ்ட் எப்படி இருந்தது, ப்ரெசன்ட் எப்படி போயிட்டுருக்கு, பழச கெட்டதெல்லாம் முடிஞ்சிருச்சா, உண்மையில் நடக்கிறதெல்லாம் நல்லதா, அல்லது ஒன்றுமே சில பிரச்சனைகள் இருக்கா, எது மாதிரி நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் எடுக்கலாம், நமக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் எப்போ வருது, எது மாதிரி டைமில் நம்ம கடனை அடைக்க முடியும், எது மாதிரி டைமில் உடம்பு உபாதைகள் குறையும், குழந்தை செல்வம் எப்போ கிடைக்கும், கல்யாணம் எப்போ நடக்குங்கிற மாதிரி ஒரு வயதினருக்கும் அவங்கவுங்களுடைய ஸ்டேஜஸ் இன் லைஃப்க்கு தேவையான கிளாரிட்டி, தேவையான வாழ்க்கையோட அமைப்புகளோட எப்படி நமக்கு காத்திருக்கிறது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்தமாற நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டேனானால் கண்டிப்பாக வாழ்க்கையில் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள் எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் நம்மளால ஜெயிக்க முடியும். இதுல சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை என்ன சொல்லுதுன்னா, எந்த டிகிரியில கிரகங்கள் இருக்கு, ராசிக்கு எவ்வளோ பாவங்கள் தள்ளி இருக்கு, எந்த பாவத்தில் எந்த ஆதிபத்தியம் செய்யும், உங்களுடைய லக்னம் என்ன, லக்னத்துக்கு எந்தெந்த கிரகத்தின் திசைகள் நல்லா இருக்கு, எந்த தசை போய்கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் இப்பொழுது கோச்சாரத்தில் டிரான்சிட் அஸ்ட்ராலஜி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் என்ன, உங்களுக்கு பிடித்தமான ஒரு தொழில் எதுவார அமையும், அந்த பிடித்த தொழிலே உங்களுக்கு வந்து லக்கியான யோகமான தொழிலாக அமைய வாய்ப்பு இருக்கா, எது மாதிரி நேரத்தில் நம்ம செய்யலாம், எந்த படிப்பு நமக்கு உயர்வை கொடுக்கும், எந்த துறை நம்மளுக்கு வந்து நல்ல வெற்றியை கொடுக்கும், எந்த நேரத்தில் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும், எந்த நேரத்தில் வந்து நம்ம அடக்கி வாசிக்கணுங்கிறதெல்லாம் நம்மளுடைய லக்னம், நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம், நமக்கு நடக்கக்கூடிய கிரகத்தின் தசைகள், புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷ்மத்தை வைத்து டிகிரி அடிப்படையில் எதையும் நாம் வந்து தீர ஆராயாமல் அப்படியே நம்ம வந்து பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள் போகலாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் எப்படி இருக்கிறார், 2 பேர்த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிறார்கள், உங்கள் லக்னம் எது மாதிரி இருக்கு, எந்த மாதிரி லக்னமும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கும், அது எப்படி வேலை செய்ய போகுது, அல்லது லக்னம் வேற ராசி வேறையா அப்படிங்கிற மாதிரி வருது, உங்களுடைய தசை நடக்கிறது ராசி அதிபதியாக இருக்கா, லக்னாதிபதியாக இருக்கிறதா, அல்லது ராஜயோகாதிபதியாக நடந்து கொண்டு இருக்கிறதா, அல்லது வரக்கூடாத தசைகளாக இருக்கிறதா, அந்த தசை எப்போ நம்ம முடிச்சுக்கலாம், எந்த நேரத்துக்கு அப்புறம் நல்ல நேரங்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாம துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்மளுடைய பொதுவான பலன்களும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்தியில் வைத்து வரக்கூடிய துல்லியமான பலன்களும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய கிளாரிட்டிஸ், வாழ்க்கையில தேவையான கேள்விகளுக்கு வேணுங்கிற விடைகள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு மூலமாக நம்ம வந்து தவறான முடிவுகளை தவறான நேரத்தில் செய்து வாழ்க்கையில் துயரப்பட்டு அதுக்கு வேணுங்கிற விலையை கொடுத்து ஒரு டைமும் நம்ம தவறான முடிவெடுத்து நம்ம எதுலையோ நம்ம இறங்கும் பொழுது வாழ்க்கையில 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் பின்னோக்கி போகக்கூடிய அமைப்பு இருப்பதனால் நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து நாம் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்க்கையில் நம்ம வாழும் பொழுது கண்டிப்பாக எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தான்
இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த குரு பயிற்சி அதாவது துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு சொல்லணும்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது கடக ராசிக்கு பெயர்ச்சாகிறார். மனிதர்கள் போலவே கிரகங்களுக்குமே உறவு முறைகள் உண்டு. குரு அப்படின்னா ஆண், குரு வந்துடைய மனைவி தான் அதாவது சந்திரன், கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அப்ப இவங்க 2 பேர்த்துக்கு பிறந்த குழந்தை தான் புதன். அப்ப குரு பகவான் தன்னுடைய மகன் வீட்டில் இருந்து மிதுன ராசியில் இருந்து தன்னுடைய மனைவி வீட்டுக்கு குரு பகவான் பயிற்சாகிறார். அதுவும் தன்னோட சொந்த நட்சத்திரத்திலேயே அவர் பயிற்சாகிறார். புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு தன் சொந்த நட்சத்திரத்துக்கே கடகராசிக்கு வர்றார். அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா தன்னுடைய மனைவி வீட்டில் தான் குரு பகவான் உச்சம் அடைகிறார். முதல் விஷயம் என்னன்னா, குரு பகவான் உச்சமாகிற ஒரே ஒரு வீடு எதுன்னா அது கடகராசி தான். இது எப்படின்னா, வெளிநாடு போயிட்டு தன்னுடைய ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வெளிநாடு போயிட்டு நல்லா கை நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு வராரு பார்த்தீங்களா, தன்னோட வீட்டுக்கு வராரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தருணம் தான் இந்த குரு பயிற்சி. ஏன்னா தன்னோட மகன் வீட்டிலிருந்து தன்னோட மனைவி வீட்டுக்கு வராரு, அதுவும் உச்சமடைஞ்சு வராரு, உச்சத்தில் உட்காராரு. அப்படி உச்சத்தில் உட்காரும்போது உங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக குரு பகவான் இப்போ பாக்கிய குருவா இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு ஜீவன குருவா மாறுறார், அதாவது தொழில் குருவா மாறுறார். இது உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னா நம்ம கிட்ட பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பார்வேர்டு தாங்க, சாதகமெல்லாம் கிடையாது, இது பாதகம்தான். எப்படி சொன்னா ஏன் சார் சொல்றீங்க இப்படி அப்படின்னு கேட்டா, குரு பகவான் பொறுத்த வரைக்கும் எங்கு வேணாலும் உட்காரலாம், தப்பு இல்லை. ஆனால் 10ல் மட்டும் உட்காரக்கூடாது. 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகமாட்டான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 10ஆம் இடத்துல குரு உட்காந்தா பதவி கூட பறிபோக மாட்டான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வருஷத்தை நீங்கள் 3ஆக பிரிச்சுக்கோங்க. முதல் 4 மாதம், சென்ட்ரலில் 4 மாதம், கடைசி 4 மாதம். ஒரு சிலருக்கு முதல் 4 மாதத்தில் கஷ்டத்தை கொடுக்கலாம், ஒரு சிலருக்கு இடையில கொடுக்கலாம், ஒரு சிலருக்கு கடைசியாக கூட கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 10ல் குரு உக்காந்துட்டாருன்னா வேலை வாய்ப்புகள் பறிபோகலாம், கெட்ட பேர் வரலாம், மானபங்கங்க வரலாம், அவமானப்படலாம், ஏன் வேலை நீங்களே விட்டுட்டு வர மாதிரி கூட வரலாம், தேவையில்லாத சொல்லுகளுக்கு ஆளாகலாம். ஏன்னா 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். அதனால் உங்களுக்கு தொழில் குருவாக வராரு. இதில் என்ன செய்யலாம் அப்படின்றத விட என்ன செய்யக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால் முதல்ல நீங்கள் செய்யக்கூடாதது என்னன்னு பார்த்தா, அதாவது ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடுறதோ, உதவின்னு போனால் கூட உபதிரி வரும், நல்லதுன்னு போனால் பொல்லாப்பு வரும், கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகையாகும், நண்பன் அதாவது நண்பன் விரோதியாகுவான், நட்பு பகையாகும், உறவுகள் எதிரியாகுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், உதவி செய்ய வேண்டாம். உதவி செஞ்சால் கூட உபதிரி வரும். டாக்குமெண்ட்டு பணம் கொடுக்கல் வாங்கல் முன்ன நின்று வாங்கி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க கட்ட மாட்டாங்க, நீங்கள் கட்டுற மாதிரி ஆகிடும். வேலையில் ப்ரெஷர் கொடுக்கும், கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். அதனால் வேலையில் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் தைரியமாக கொஞ்சம் செயல்படுங்க. நிச்சயமாக ஏதோ தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகும்னு சொல்லுவாங்க. அது விட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துல வர்றதுனால எது இருக்கோ அதை வச்சு வாழ்கிறதுக்கு கற்றுக்கணும். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேங்க, வேண்டாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு கூட செய்யுங்க. ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருந்ததுன்னா கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதை தவிர அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது வட்டிக்கு பணம் கொடுத்துடலாமா, மோட்டார் வாகனத்தில் ஏதாவது போடலாமா, ஏதாவது கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா, பொதுவாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா
இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் இல்லை, அது பாதகம் தான். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இப்போ குரு பகவான் வந்து இந்த கடகராசியில் வந்து ஒரு வருஷம் 24 நாட்கள் இருக்க போறாரு. 2027 வருஷத்துல ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு 10ல் தான் இருப்பார். அதனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. ஆனால் இந்த மாதிரி வளர்ச்சி, அதாவது ஒரு சுபகாரியத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள தான் உங்களுக்கு, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இப்படி இருக்குமோ தவிர, ஆனால் மற்றபடி இந்த திருமணமோ புத்திர பாக்கியமோ இதில் உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக இருக்காது. அதில் நீங்கள் பயப்பட வேண்டாம். வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா, முயற்சி எடுங்க, நிச்சயமாக வரன் கிடைக்கும். அடுத்தது புத்திர பாக்கியத்துக்காக வேண்டிய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா, அதுக்குண்டான ஒரு முயற்சி எடுக்கிறீங்களா, அது எடுங்க, கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். அது போக அந்த கடன் பிரச்சனை தீர்ந்தா போகும் அப்படின்னு அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கிறீங்களா, ஸ்லோவாக வேலை செய்யும், ஸ்லோவாக வேலை செய்யும். அது போக பார்த்துட்டிங்கன்னா இந்த வாழ்க்கைன்றது, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுத்துருந்தா எனக்கு 950 வருஷம் போகட்டும், எனக்கு வேண்டாம், நான் ஒரு 50 வருஷம் வாழ்ந்தால் போதும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இந்த காலகட்டம் அப்படி இல்லை. அதாவது 4 நாள் வாழ்ந்தா கூட நல்லா வாழணும். அரகரான்றவன் அவதி வைக்க போகிறதில்ல, இலவுக்கு தாள் இருக்க போகிறதில்ல, சொல்கிறவங்க வந்து நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல, இல்லைங்களா? அதனால எனக்கு தெரிஞ்சு உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை கூட கொடுக்கலாம். அதே அது தப்பு வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம கொஞ்சம் தள்ளி கூட நிற்கலாம், இல்லைங்களா? கண்டிப்பாக அது பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகுமா, குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குமா, அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா, அவங்களுக்கு வேலை கிடைக்குமா, அந்த மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது கேட்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அவங்களோட சுய ஜாதகம் இருந்தால் நிச்சயமாக அதுக்குண்டான பலன்களை என்னால் சொல்ல முடியும். சரிங்களா? மற்றபடி திருமணமோ புத்திர பாக்கியமோ இந்த உடல் உபாதிகளோ இது போகன்றது இண்டிவிஜுவலாக, அதாவது நம்மளுடைய இந்த கடன் பிரச்சனை இதெல்லாம் குறையுமான்னா, அதாவது குரு பகவான் மட்டும் ஒரே இடத்துல இந்த வருஷத்தில் வரல, 5 ரூபத்தில் வராரு. முதல்ல வந்து குரு பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு, 152 நாள் இருக்க போறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவதுன்றது கடகராசிக்கு அதிசாரம் வாங்கி, அதாவது சிம்ம ராசிக்கு அதிசாரம் வாங்கி போய் உட்காருவார், 44 நாள் உட்காருவார். அதுக்கப்புறம் அதே சிம்ம ராசியில வக்கரம் அடைஞ்சு உட்காருவார். அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 44 நாள் சிம்ம ராசியில வக்கரத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 79 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடகராசியில் வந்து மீண்டும் அவர் வந்து வக்கரத்தில் உட்காருவார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலைக்கு வந்துடுவார். இப்படி ஏற்றம் தாழ்வுகள் இருக்கிறபோது நமக்கு முழுக்க தாழ்வுகள் மட்டும்தான் இருக்குன்னு நீங்கள் நம்ப வேண்டாம். சில நேரத்தில் ஏற்றங்களும் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகம் ஒரு தடவை நல்லா இருக்குன்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 25 to 26 துலா ராசிக்கு குரு வந்து உங்கள் ராசி தான் பார்த்துட்டு இருந்தார். அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. உங்கள் ராசி பார்த்துட்டு இருந்த குரு பகவான் தான் அடுத்தது இப்போ வந்து விருச்சிக ராசி பார்க்க போகிறாரு. அதனால் ஒன்றும் பயம் வேண்டாம். நான் முன்னே சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். முடிஞ்சால் திருச்சியில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்ரீரங்கம் சிங்கப்பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச ஒரு தானம் பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும். இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி. இருப்பது துலாம். இருபத்தி 6/5/26 1/6/26 இந்த குருப்பெயர்ச்சி ஒரு வித்தியாசமான குருப்பெயர்ச்சி. ஏற்கனவே 26 ஆண்டே வித்தியாசமான ஆண்டு இல்லையா? எல்லா விதமான நிகழ்வும், எல்லா விதமான சிறப்பும், எல்லா வித நலமும், எல்லா விதமான வீரமும் தீரமும் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது இல்லையா? எழுச்சிக்கு உரிய ஆண்டாக இருக்கக்கூடிய 2026ல் கண்டிப்பாக குரு பயிற்சி நமக்கு ஒரு சிறப்பாகத்தான் இருக்குது. எந்த வகையில்? அடுத்த வீடு, அக்கம் பக்கத்து வீடு, பார்த்த வீடு, பார்க்காத வீடு, கேட்ட வீடு, எதிர்த்த வீடு, எல்லா திசையிலும் பூகம்பமே பொங்கி எழுந்தாலும் மிக மிக பொறுமையாக அமைதியாக எதுவுமே நடக்காதது போல, தெரியாதது போல நடந்து கொள்ளும் குணக்குன்றாக
நடந்து கொள்ளும் தாங்கள் யாரையும் புண்படுத்தாமல் தான் உண்டு, தான் பணி உண்டு, தான் உண்டு, தான் துணை உண்டு என்ற உணர்வோடு நீதி நெறியோடு வாழும் துலாம் ராசி நேயர். போதுமா? அப்ப இந்த துலாம் ராசிக்கு தனித்தன்மை உண்டு. எந்தெந்த வகையில் தனித்தன்மை உண்டு அப்படின்னு பார்க்கணும். அப்போ கண்டிப்பாக துலாம் ராசிக்கு இந்த வரக்கூடிய ஆண்டு இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய ராசிக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக குரு நல்ல இடத்துல தான் இருக்கிறார். 9-10க்கு தான் வர்றார். 9லேருந்து 10க்கு வர்றார். உங்கள் ராசிக்கு 10ல் வர்றாரு. 10ல் வந்தால் பதவி போகணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. துலாம் ராசியை தான் இப்போ மிதுனத்திலேருந்து 5ஆம் பறவை பார்த்தார். இப்போ பணத்தை கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க சொல்கிறார். இப்போ கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ராசிக்கு ஏற்கனவே சனீஸ்வரன் உச்சம் பெற்ற ராசி. அது மட்டும் இல்லை, குருவும் உச்சம் பெற்ற கடகத்தில் இருக்கிறார். அப்போ நிச்சயமாக துலாமில் இருக்கக்கூடிய காற்று சம்பந்தப்பட்ட வெளிநாடு சம்பந்தப்பட்ட கண்டிப்பாக எத்தனை யார் போகிறோமோ போகலையோ துலா ராசிக்காரவங்க ஒரு முறையாவது வெளிநாடு போயிட்டு தான் வரணும். அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரிக்காவது போயிட்டு வரணும். அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரிக்காவது நம்ம போகணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியாவது போகணும். அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்கள் நிச்சயமாக இந்த ஆண்டு கண்டிப்பாக அவங்களுக்கு சிறப்பான ஆண்டாக மாறும். எப்படியெல்லாம் மாறும்? பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், மீடியாக்கள் சம்பந்தப்பட்ட தொழில், அழகு சம்பந்தப்பட்ட தொழில், விவசாயம் முக்கியமாக விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில், ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, மீடியாக்கள் சம்மந்தப்பட்டது, நடனம் நாட்டியாக்கள் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்டது, எத்தனைக்கும் பேக்கரி கடைகள், அழகு சம்மந்தப்பட்ட அத்தனையும் உங்களுக்கு சொந்தம். அதில் கொஞ்சம் என்ன வித்தியாசம், அந்த மரங்கள் சம்மந்தப்பட்டது, அழகு சம்மந்தப்பட்டது. இப்போ சந்தன மரம், தேக்கு மரம், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உகந்தது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு இது ஒரு மகத்தான ஆண்டாக மாறும். இந்த குரு பயிற்சியில் உங்கள் தசை புத்தி, உங்களுடைய தசை புத்தி அந்தரத்தை பார்த்துக்கோங்க. நிச்சயமாக துலாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், இந்த 5 ராசிக்காரங்களும் எதை வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க, எதை வேணாலும் டெவலப் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, கவலையே படவில்லை. கண்டிப்பாக தசாபத்தியை மட்டும் சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. நிச்சயமாக ஒரு மாறுதல், ஒரு முன்னேற்றம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக எல்லா வகையிலையும் நன்மையை கொடுக்கும் ஆண்டாக இருக்கும். எல்லா வகையிலும் நன்மையை கொடுக்காது, சாதாரண அல்ல. ஏன்னா நீங்கள் நீதி நெறியோடு, அன்போடு, பாசத்தோடு, பொறுமையோடு வாழக்கூடியவர்கள். என்ன தொழில் எடுத்தாலும் சரி, நான் மேற்கொண்ட தொழிலை என்ன தொழில் எடுத்தாலும் சரி, அது நிச்சயமாக உங்களுக்கு நல் வாழ்க்கையை வழி கொடுக்கும், வழி காட்டும், நிலை நிறுத்தும் என்பதை விட வழி காட்டும். அந்த வகையில் 2ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்குறார். பாருங்க, நல்ல முக்கியமான பாயிண்ட்டு. துலாம் ராசி நேயர்களுக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம் விருச்சகம். அந்த விருச்சகத்தை 5ஆம் பார்வை பார்க்குறார். ஆக என்ன ஆகுது, நிச்சயமாக 2ங்கிறது குடும்பம், 2ங்கிறது கல்வி, 2ங்கிறது தனம், தானியம், கீர்த்தி, சகிதம். அப்போ 2ஆம் இடத்துல என்ன தொந்தரவு என்ன வந்தாலும் சரி, எந்த ஊசி போடணும், 5ஆம் பார்வைங்கிற ஊசியை போடணும், 5ஆம் பார்வைங்கிற ஊசியை போடணும். அப்படி போட்டால் என்ன ஆகும், அந்த 2ஆம் இடத்துக்குரிய எல்லா நோயும் தீரும். அந்த 2ஆம் இடத்துக்குரிய எல்லா நோயும் தீரும், அதில் மாற்று கருத்து அல்ல. அதனால தான் 2ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்குறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ 4ஆம் இடத்தை சுகம், 4ங்கிறது சுகம், 4ங்கிறது தாயார், 4ங்கிறது வண்டி வாகனம், 4ங்கிறது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம், அது 7ஆம் பார்வை. அப்போ மனைவியினுடைய பார்வை, பார்ட்னர்ஷிப்புடைய பார்வை. அப்போ 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்கும்போது அதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், அதுவும் சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடத்துல என்னென்ன தாயினுடைய சுகம், வண்டி வாகனம் வாங்காமல் படிக்காமல் இருக்கிறவங்க, இன்னுமே 2 வருஷமாக ஸ்கூல் போகலப்பா, டியூஷன் கூட போக சொன்னாங்க, அம்மா அப்பா திட்டி நான் போக முடியலப்பா, இந்த தடவை பாஸ் பண்ணிடுங்க. அதுதான் 4ஆம் இடத்துடைய சிறப்பு. அசிங்கமாக பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, நான் தூக்கு கூட போட்டுக்கணும்னு நினச்சிட்டேன்.
அப்படியெல்லாம் நினச்சோம்ல. இந்த குரு பயிற்சி வரும்போது அது அப்படியே தலைகீழாக யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரில் மாறிடும். அப்படியே மாறி மறுபடியும் உங்கள் பக்கத்தில் வரும். அது 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, அந்த சக்தி உண்டு. 7ஆம் பார்வை 7ங்கிற இன்செக்ஷன் உண்டு. அடுத்து 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. இது ரொம்ப முக்கியம். 6 நோய், 9 ஊசி. போதுமா? இது ரொம்ப பொருத்தமாக இருக்குது. 6 ருணம். அப்போ 6ங்கிறது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் எங்கே இருக்குது? மீனம். என்ன நோய்? 7 நோய். அடுத்த நோய் ஜென்ம நோய். அடுத்த நோய் எல்லா சனீஸ்வரனுடைய வழிபாடு. அப்போ அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ருணஸ்தானத்தை, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நோய் தன்மையை, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வைத்திய செலவை, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மருத்துவ செலவை, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உடல் ரீதியான பாதிப்புகள், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. ஏன்னா 7 எல்லா பிரச்சனைகளும் நடக்கக்கூடிய இடத்தை எந்த இன்செக்ஷன் காட்டுது, எந்த இன்செக்ஷன் சால்வ் பண்ணி கொடுக்குது? 9ஆம் பார்வை. எந்த இன்செக்ஷன்? 9ஆம் இடம் இந்த ஊசி போட்டோன்னு என்ன ஆகுது? பீஸாக போயிடுது. நல்லா ஜாலியாக நடக்கிறாரு, நல்லா சாப்பிட்றாரு, நல்லா டாய்லெட் போகிறாரு, நல்லா பாத்ரூம் போகிறாரு. இயற்கையெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்குது அவருக்கு. ஆக மொத்தம் 9ஆம் பார்வை யார்? தகப்பன் சொத்து. 9ஆம் பார்வை யார்? பாக்கியத்துக்குரியவர். மனைவியினுடைய பாக்கியத்தை கூட சொல்லலாம். பாக்கியம்னா யார் மூலம் வந்தான்னா, அப்படிப்பட்ட பார்வை 9ஆம் என்கிற இன்ஜெக்ஷன் மூலம் 6ஆம் என்ற நோயை தீர்ப்பது தான் இந்த விதி. அதில் மாற்று கருத்து அல்ல. ஆக துலாம் ராசி நேயருக்கு கண்டிப்பாக குரு உங்கள் ராசிக்கு 7, 8, 9, 10ல் குரு இருந்தால் பதவி போச்சு. 10ல் குரு இருந்தால் பதவி போச்சு. தயவுசெய்து அதை நம்பாதீங்க, தயவுசெய்து நினைக்காதீங்க. 10ல் குரு போச்சு, பதவி போகாது. வாட்ச்மேனாக இருந்துட்டு என்ன பண்ணுவோம்? ஜூனியர் அசிஸ்டண்டாக வருவோம். ஜூனியர் அசிஸ்டண்டாக இருந்துட்டு என்ன பண்ணுவோம்? சீனியராக வருவோம். சீனியர் இருந்துட்டு என்ன பண்ணுவோம்? பெரிய ஆஃபீஸராக வருவோம். ஆஃபீஸ் சூப்பரண்டாக வருவோம். அப்படித்தான் அர்த்தமே ஒழிய 10ல் குரு இருந்தால் பதவி போச்சுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். போதுமா? தயவு செய்து துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக மாறும். ஏன்? நீதிக்கு உரியவர், நேர்மைக்கு உரியவர், அன்புக்கு உரியவர், எந்த செயலையும் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காத ஒரே ஜீவன் 7வது ராசி தான். காலபுருஷனுக்கு 7வது ராசி தான். என்ன ராசி? துலாம் ராசி தான். அங்கே யார் யார் இருக்கிறா? சுவாதி, சித்திரை, சுவாதி, விசாகம். பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய ஆளுக்குமா. சுவாதி சொல்லவே வேண்டாம். சுவாதி சனீஸ்வருடைய நட்சத்திரம். சுவாதி சக்கரத்தாழ்வருடைய நட்சத்திரம். சுவாதி ரொம்ப அற்புதமான நட்சத்திரம். 27 அது ரொம்ப ஹைலைட் உள்ளது. அடுத்த சித்திரை முருகப்பெருமான். அதுக்கடுத்தது விசாகம் குரு. குருவுக்கு எல்லாம் மிஞ்சினது யாருமே இல்லை. குருவை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆக மொத்தம் துலா ராசி மற்றற்ற மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டை நீங்கள் கொண்டாடக்கூடிய ராசி துலாம் ராசி என்பதை மறக்காதீங்க. அடுத்து நாம் காண இருப்பது விருச்சகம். துலாம் சூப்பராக